ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு அங்காடி திரு நிகழ்ச்சியினூடாக உங்க எல்லாரையுமே இன்றைய தினத்துல சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், வாரம் நம்ம நிகழ்ச்சியினூடாக ட்ரெஸ் ரிவ்யூ, ஃபுட் ரிவ்யூ, ஜுவல் ரிவ்யூ, பைக் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விடயங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இன்றைய தினமும் கூட உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சாப்டரோடாகத்தான் இணைஞ்சிருக்க போறேன். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டை பார்க்கும் பொழுதே விளங்கி இருக்கும் எங்க இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஜசோ மோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைக் ஷோரூம்ல தான் வந்து இணைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து என்னென்ன மாதிரியான விடயங்கள் இருக்குது, என்னென்ன பைக்ஸ், என்னென்ன டீடைல்ஸோட அண்ட் என்னென்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்து பார்க்க போகிறீர்கள். இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வாங்க. நேயர்களே, அந்த வகையில் நிகழ்ச்சியோடாக இணைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இங்கே நிறைய தரப்பட்ட பைக்ஸ் எங்களால் பார்க்கக்கூடியமா இருக்குது, நிறைய மாடல்ஸில் இருக்குது. அண்ட் வந்து அங்கே என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குறதுக்கு தயாராக இருக்கின்றோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிவிஎஸ் ப்ராடக்ட் தான் இங்கே காணப்பட்டுகிட்டே இருக்குது. சரி, இது வந்து உங்களுக்கு பரிச்சயமாகவும் இருக்கும், நிறைய பேர் வந்து உங்களோட வசம் வச்சு கொண்டிருப்பீங்க. ஸோ அதை தாண்டி நிறைய ஸ்பெஷலான விடயங்கள் கொடுத்துட்ருக்காங்க. அண்டு என்ன சொல்கிறது, நிறைய ஆஃபர்ஸுமே இங்கே இருக்குது. அதை பற்றின விளக்கங்களை தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியினூடாக இருந்து பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினத்திலும் இந்த பைக்ஸ் அண்ட் இது இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி எல்லாமே இந்த தொகுப்பினூடாக என்னோட இணைந்து எனக்கு நிறைய நான் கேட்க போகிற கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்காக நான் ரெடியாக இருக்காரு. ஸோ வணக்கம். உங்களோட பெயர்? பிரதீஷ். எத்தனை காலம் அந்த ஜசோ மோட்டர்ஸில் ஜசோ மோட்டர்ஸில் நாங்கள் இப்போ ஒரு 7 வருடமாக எங்களுடைய இணைந்து வேலை செய்யணும். ஓகே, 7 வருடமாக இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்குது? இவ்வளோ காலம் இப்போ ஜஸ்ட்னால குறிப்பிட்ட சைக்கிள் நாங்கள் கொடுத்துருக்குறோம் இவ்வளோ காலத்துக்கு. ஆனால் ஜசோ மோட்டர்ஸ் வந்து 15-20 வருஷம் இதில் இருக்குது. 15-20 வருஷம் இந்த இதில் நாங்கள் எத்தனையோ வகையான சைக்கிளை கொடுத்துருக்கோம் இப்போ வரைக்கும். 15-20 வருஷம் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விடயம் இல்லை. ஸோ நிறையா ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி தான் இந்த ஷோப்பை ரன் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லியும் தெரியும். சரி, அதை தாண்டி யாழ்ப்பாணத்து மக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கான ஆதரவு எப்படி இருக்கு? ஆதரவு நான் இப்போ என்ன சொல்கிறது, இப்போ டிவிஎஸ் பைக்குன்னு சொன்னால் ஜசோ மோட்டர்ஸ்ன்றது தான் அவங்களோட மனதில் இருக்கிற விஷயம். அவங்க வந்து பைக் எங்கே போய் எடுக்க போகிறோன்னு கேட்டால் அவங்களுக்கு முதலாவது வர்ற பேர் வந்து ஜசோ மோட்டர்ஸ் தான் வரும். இல்லை டிவிஎஸ் பைக் என்றாலே நாங்கள் இவ்வளோ காலம் தொடர்ந்து இந்த சேவையில் பயணித்து கொண்டிருக்கின்றபடியா மக்களுக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய நாமம் மாதிரி இருக்குது. நாமமா இருக்குது அப்படின்னும் பொழுது ஏதோ ஒரு ஸ்பெஷலான விடயம் இங்கே இருக்குது அப்படின்னும் பட்சத்தில் தான் மக்கள் வந்து இந்த மோட்டர்ஸை ஜசோ மோட்டர்ஸை தங்களோட மைண்டில் வச்சுருப்பாங்க. ஸோ இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னும் பொழுது மற்ற கடைகளை தாண்டி உங்களோட ஷோரூமில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லுவீங்க? ஜென்யூன் பார்ட்ஸ். நாங்கள் எது இருந்தாலும் ஒரிஜினல் பார்ட்ஸ் தான் கொடுக்குறோம். அதோட இப்போ அந்த குறிப்பிட்ட இது அளவு டிஸ்கவுண்ட் அது கொடுத்துட்ருக்கோம். மற்ற சர்வீஸ், இப்போ சர்வீஸும் ஓனாக அவங்கள்ட்ட ஜசோ மோட்டர்ஸ்லேயே சர்வீஸும் இருக்குது. அதனால் அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரே இடத்துலேயே எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள மாதிரி வரும். இப்போ இங்கே பைக் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் இங்கேயே சர்வீஸையும் போட்டுக்கொள்ள மாதிரி இருக்கும். இப்போ அதோடு தான் நாங்கள் அந்த குறிப்பிட்ட அளவு இப்போ என்ன சலுகைகள் கொடுத்து கொண்டிருக்கோம் மக்களுக்கு. கொடுத்து கொண்டிருக்கப்போக்குள்ள எங்கள்கிட்ட மக்கள் தேடி வரக்கூடிய மாதிரி. எஸ், இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட். அதாவது இப்போ நாங்கள் ஒரு பைக் ஒரு ஷோரூமில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ராவாக சர்வீஸ் போடுறதுக்கு இன்னொரு இடத்தை நாங்கள் தேடி அழிய வேண்டி வரும். அங்கே போயிட்டு அதுக்கு பிறகு ஏதாச்சும் பார்ட்ஸ் ரிப்பேர் பண்ணணும், பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிலிருந்து வேறு இன்னொரு கடைக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு இருக்க போகிறதில்ல. நீங்கள் ஜசோ மோட்டர்ஸில் பைக் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே உங்களுக்கு சர்வீஸையும் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தாண்டி இங்கே உங்களுக்கு பார்ட்ஸ் அதாவது மாற்றிக்கொள்ளணும், பார்ட்ஸ் வாங்கிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாலும் இங்கேயே உங்களால் அதை ஈஸியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. சரி, நான் இப்போ இருந்துட்டு இருக்கக்கூடிய பைக் வந்து நீங்கள் அநேகமாக எல்லாருமே ரோட்டில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிவிஎஸோட இந்த பைக் தான் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே இதில் தான் பறந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றின விளக்கங்களை பண்ணாங்க கூட பயிர்களை பரவாது. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். ரைட், இந்த சைக்கிள் வந்து நீங்கள் இப்போ என்ன சொன்னால் கொரோனாவோட உங்களுக்கு வாகனம் நிப்பாட்டிட்டாங்க. அதை நிப்பாட்டினது பிறகு இந்த சைக்கிள் தான் முதல்ல எஃப்னாக்கு வந்த சைக்கிள். இப்போ ஜசோவால் நாங்கள் எடுத்து கொடுக்குறோங்க, ஜசோ மோட்டர்ஸால் நாங்கள் முதல்ல அந்த சைக்கிளை விற்பனையை கொண்டு வரோம். அப்போ அதன்படி அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் தான் மற்ற சைக்கிள்கள் இங்கே விற்பனைக்கு வந்துருக்கு. அப்போ அந்த இதில் என்ன சொல்கிறது, இப்போ எங்கள்கிட்ட மக்களுக்கு நாங்கள் புது பைக்கை அறிமுகப்படுத்திருக்கோம், ஏர்லியாக அறிமுகப்படுத்திருக்கோம்.
அந்த இதில் நாங்கள் தான் அதை பெருமைப்படணும். எஸ் அதோட பாத்தீங்களா இந்த பெருமைக்கு சொந்தக்காரங்க யசோ மோட்டர்ஸ் தான் சொல்லி கொள்றாங்களா. அதாவது கொரோனாவுக்கு பேருந்து எந்த ஒரு வாகன வரத்துமே ஸ்டாப் ஆயிடுச்சு, எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ஒரு உலகமே ஒரு ஸ்ட்ரக்ல நின்ற ஒரு டைம். அதுக்கப்புறம் வந்து இலங்கைக்கு இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வர ஸ்டார்ட் பண்ண டைம்ல யாழ்ப்பாணத்துக்கு இவங்க தான் டிவிஎஸை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பேருந்து வந்து நிறைய கம்பெனிஸ் நிறைய பேர் வந்து இந்த பைக்கோட கெப்பாசிட்டி அண்ட் இதோட யூசேஜை பார்த்துட்டு நிறைய பேர் இதை பர்ச்சேஸ் பண்ணி வலிக்கிட்டாங்க. அப்படித்தான். சரி, இதோட டவுன் பேமெண்ட் டீடைல்ஸ் இது வந்து இப்போ நாங்கள் இப்போ கொடுக்குறோம் 8,39,000 கொடுக்குறோம். அதோட அடிஷனலாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவு? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 10,000 14,000 அந்த கணக்குள்ள வரும். இது நாங்கள் கொடுக்குறோம் 125cc 30% நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு எடுக்கலாம். 30% நார்மலாக பார்க்க போய்க்குள்ள ஒரு 2,70,70,000 அந்த கணக்குல பேமெண்ட் பண்ணிட்டு எடுக்கலாம். அதுக்கு இவங்களே லீசிங் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இங்கே லீசிங் இங்கே உங்களுக்கு நீங்க லீசிங் போட போறீங்கன்னு சொன்னால் நீங்க லீசிங் கம்பெனியோட கான்டாக்ட் பண்ணி கொண்டு வந்து வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இங்கே எல்லா லீசிங் எந்த இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைவோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரியே லீசிங்கும் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஓகே, இன்சூரன்ஸும் இது நாங்கள் ஆட் பண்ணி கொடுப்போம். இப்போ லீசிங் நாங்கள் போட போய்க்குள்ள இன்சூரன்ஸ் வந்து ஆட் ஆகி தான் வரும். அதுக்குரிய பேமெண்ட் நீங்கள் கையெல்லாம் காட்டிட்டு டவுன் பேமெண்ட்டோட அது ப்ளஸ் இன்சூரன்ஸ் பேமெண்ட் காட்டினீங்கன்னு சொன்னா சரியா இருக்கும். ஓகே, அப்ப இதுவுமே இன்னும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரே இடத்துல வந்து இப்போ லீசிங்கை தேடி நீங்க அலைஞ்சு தெரிய தேவையில்லை. அங்க ஏறி இங்க ஏறி அந்த பேங்க் ஏறி இந்த பேங்க் ஏறி அங்க ஒருத்தங்களை பிடிச்சு அந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு தேவையில்லை. இங்கேயே உங்களுக்கான அனைத்து வசதிகளுமே இருக்குது. இன்சூரன்ஸா இருக்கட்டும் சரி, லீசிங்கா இருக்கட்டும் சரி, சர்வீஸா இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து என்ன சொல்றது ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னும் பொழுது உங்களுக்கான அலைச்சல் அப்படின்றது குறைவு. ஸோ ஈஸியா நீங்க வந்து ஒரு பைக்கையோ சரி உங்களால பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரியான வசதி இங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இந்த டிவிஎஸ் இந்த பைக்கோட ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் நான் பேனர்ல பார்த்துருந்தேன். ஒரு விஷயம், அதாவது 19 சர்வீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சொல்லுங்க அந்த சர்வீஸ் பற்றின வீடியோ. ரைட், இப்போ கம்பெனி வந்து எல்லா கம்பெனியும் கொடுக்குறது 2 ஃப்ரீ சர்வீஸ் தான் கொடுப்பாங்க. நாங்கள் அப்படி இல்லை. இப்போ எங்களோட ஜசோ மோட்டர்ஸில் பைக் எடுக்கிறவங்களுக்கு டோட்டலாக 21 சர்வீஸ் ஃப்ரீ கொடுக்குறோம். 21 சர்வீஸ் அந்த கம்பெனி சர்வீஸ் 2, அதை விட 19 சர்வீஸ். அப்படி பார்க்க போனால் நீங்கள் இந்த ஒரு 2 இயர்ஸில் நான் ஒரு 4 மந்த் விட்டு தான் மிச்சம் இல்லை. உங்களுக்கு அந்த 2 இயர்ஸுக்குள்ளேயே 21 சர்வீஸும் போகக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தேவையில்லை. ஸோ இங்கேயே ஃப்ரீ சர்வீஸும் வர ஆயில் சேஞ்ச் மட்டும் பேமெண்ட் பண்ணணும். மிச்சம் அதை தாண்டி வந்து சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். மோட்டார் வாஷாக இருக்கட்டும் சரி, மற்றது பல விஷயங்கள் வந்து ஃப்ரீயாக தான் நீங்கள் இங்கே செய்துட்டே கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நாங்கள் அடுத்த முதல் பார்க்கலாமா? ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த மாடலோட இணைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாடலை பற்றி சொல்லுங்கண்ணா. இது வந்து ரைடர் 125. இப்போ டிவிஎஸ் சைக்கிளில் முதலாக ஜென்ஸ் சைக்கிள் வந்தது. இப்போ அது வந்தா பிறகு அடுத்ததாக வந்த சைக்கிள் தான் இது. ஜென்ஸுக்காண்டி வந்த சைக்கிள் 125cc வந்தது. இந்த பைக் வந்து 7,69,000 விலை. இப்போ இதுக்கு 30% நார்மலாக அதே மாதிரி 30% கட்டிட்டு நாங்கள் எடுத்து கொடுக்கணும். சரி, இது வந்து 125 ஜென்ஸுக்காக ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கும் பொழுது. லுக் வைஸா இருக்கட்டும் சரி, ஒரு கெத்தான ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அது லேடிஸோட பைக். அதை வந்து இப்போ பாய்ஸுமே ஓடலாம், அது பிரச்சனை இல்லை. பட் இது வந்து நம்மளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த காலத்துல வந்து பைக்ஸ் இப்போ ஜென்ஸுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பைக் அப்படின்னு ஒரு ட்ரீம். ஸோ அதனால வந்து அவங்க நினைப்பாங்க அதுக்கு நான் நிறைய செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இது குறைந்த பட்ஜெட்ல ஒரு நல்ல ஒரு மைலேஜை கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு பைக் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதோட மைலேஜ் என்ன மாதிரின்னு சொல்லி 60லேருந்து 65 வரைக்கும் மைலேஜ். அப்ப அது பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு. இந்த பெட்ரோல் வேலை தூர ஓடம் டிராவலிங்ல இருக்கிற ஆளுக்கு எல்லாம் இந்த சைக்கிள் நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கும். சிசி என்ன மாதிரி 125cc. ஓகே, அதே மாதிரி இதுல டிஸ்பிளேல ஃபோன் அதுகள் எல்லாம் கனெக்ட் பண்ணி கொள்ளுங்க. உங்களோட ஃபோன் நார்மல் ஸ்கோல் அதுகள் எல்லாம் காட்டும். இல்லை மெசேஜ் வரப்போ வரைக்கும் மெசேஜ் அதுகளெல்லாம் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது மாதத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணணுமா அல்லது போனா? இல்லை அதுதான் இப்போ நார்மலா 2,500 கிலோமீட்டர் இல்லை 2,000லேருந்து 2,500 கிலோமீட்டர் நீங்களும் கூட ஆயில் மாற்றி சர்வீஸ் போடுவோம். இப்போ பைக் கழுவி கொள்றது அது டஸ்ட்டு அதை பார்த்து நாங்கள் கழுவி கொள்ளலாம். மற்றபடி இது ஆயில் மாற்றுறது 2,000லேருந்து 2,500 கிலோமீட்டர் எல்லாம் மாற்றோம்.
2000 இருந்து 2500 ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் நீங்க ஆயில மட்டும் மாத்திட்டு இருந்தீங்க, அந்த சர்வீஸையும் ப்ராப்பரா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பைக்குக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நீண்ட காலத்துக்கு வந்து நீங்க பாவனைக்கு உங்களுக்கு உட்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு வசதி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஃபுல் பேமெண்ட் சொல்லிடலாம். 7,69,000. 7,69,000. நல்ல என்ன சொல்றது, ஏத்த மாதிரி தான் இருக்கு நமக்கு இந்த காலத்துல. இந்த மாதிரி பைக்ஸ் ஒரு நல்ல ஒரு லுக் வைஸோட இருக்கக்கூடிய பைக்கை வந்து இந்த பிரைஸுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த கம்பெனிஸோட பைக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் 9 லட்சம் 10 லட்சம் அந்த கணக்கில் தான் இருக்கு. ஆனா டிவிஎஸ் என்ன பொழுது இதோட பிரைஸ் 7 லட்சம் இருக்கிறபடியா உங்களுக்கு ஓகே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். லீஸ்ல எடுக்கும் பொழுது 30% அதே மாதிரி தான் 30% கட்டுவோம். 260 2 அந்த கணக்கு. 260 250 அந்த மாதிரி. அதுல தான் உங்களோட டாக்குமெண்ட் காசு எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஓகே, அதோட சேர்ந்து வர பிரைஸ். சரி, இதுக்கும் ஏதாவது ஃப்ரீ அதே சர்வீஸ். இப்போ டிவிஎஸ் இந்த சைக்கிள் எடுத்தாலும் உங்களுக்கு 21 சர்வீஸ் வரும். கம்பெனி சர்வீஸ் வந்து ஜசோ மோட்டர்ஸ் ஆளுதாரு. டிவிஎஸ் ஜசோ மோட்டர்ஸ்ல மட்டும்தான் இந்த செலவு போய் வேற எங்கேயும் அதுதான். எஸ் மக்களே, அதாவது இங்க யசோ மோட்டர்ஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி 21 சர்வீஸ் உங்களுக்காக போட்டு கொடுக்குறாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 2 வருஷத்துக்கு ஏற்ற சர்வீஸ் இவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. நமக்கு செலவு கம்மி தான். அதை தாண்டி உங்களுக்கு அங்க சொன்ன மாதிரி தான் ஆயில் செலவு மட்டும் நீங்க அதை தாண்டி சர்வீஸ் எல்லாமே ஃபுல்லா ஃப்ரீ. அதாவது 19 சர்வீஸ் அவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க. 2 சர்வீஸ் எக்ஸ்ட்ராவா அவங்களோட டிவிஎஸ் கம்பெனி கொடுக்கும். அப்போ அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி வந்து இந்த பைக்ஸுக்கு ஏதாவது பார்ட்ஸ் நீங்க ரிப்பேர் பண்ணணும், பார்ட்ஸ் மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட அவங்களுக்கு இங்கேயே ஒரிஜினல் பார்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதையுமே நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பார்ட்ஸோட ப்ரைஸ் என்ன மாதிரி? நீங்க பார்ட்ஸோட ப்ரைஸ் இப்போ நார்மலா பார்க்க போய்க்குள்ள என்ன சொல்றது, உங்களோட இந்த ஒரு ஹெட்லைட் அப்படி அந்த இதில் எடுத்தாலும் மார்க்கெட்ல இருக்கிறத விட குறைஞ்ச அளவுக்கு தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள. மார்க்கெட்ல இருக்கிற பிரைஸை தாண்டி இங்க வந்து குறைஞ்ச அளவுக்கு தான் அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அலைச்சலும் இல்ல, செலவும் கம்மி. சரி, இப்ப நிகழ்ச்சியில் அடுத்த மாடல் பார்க்கலாமா? இதோட நிறைய கலர்ஸ் இருக்குது. என்ன ப்ளூ இருக்குது, ரெட்டும் இருக்கு. ரெட் இப்போ உங்களுக்கு வர்றதில்ல, அடுத்த செட்டில் ரெட் வரக்கூடிய மாதிரி. இதோட வாங்குற வீதம் அப்படி இருக்கு. ரைட், வாங்குற வீதம் போயிட்டு இருக்கு எங்களை சைக்கிள். நாங்கள் மாசத்துக்கு ஒரு 20 சைக்கிள் அந்த கணக்குல கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்த முறை பார்க்கலாமா? ஓகே நேர்களே, அடுத்தது நான் இருக்கிற பைக் தான் இப்போ ரொம்ப ஃபேமஸா ஒரு காலத்துல போயிட்டு இருந்தது. ஸோ நிறைய பேர் நிறைய வயசு போனாக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்த பைக். இதை ஒரு பட்ட பேர் வச்சு கூட சொல்லுவாங்க, நுழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன ஸோ இதை பற்றி சொல்லுங்க. இந்த சைக்கிள் வந்து நாங்கள் முதல் பார்த்தது வந்து 100 cc தான். ஆனால் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்னு சொன்னால் அப்போ ஆட்டோக்கு ஆயில் கலந்துன்ற மாதிரி இதுக்கும் ஆயில் கலந்து தான் பெட்ரோல் யூஸ் பண்ணுவோம். 1 லிட்டர்னு சொன்னால் 10 ml 20 ml ஆயில் கலந்து தான் யூஸ் பண்ண வேண்டியது. ஆனால் இப்போ விட்டுருக்குறாங்க 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்னா தனி பெட்ரோல், ஆயில் ஒன்றும் கலக்க தேவையில்லை. அதே மாதிரி முதல் கிக்கர் மாடலில் தான் இருந்தது. அப்போ வயசானாலும் கொஞ்சம் கிக்கர் அடித்து ஓடுறதெல்லாம் கொஞ்சம் கரைச்சியில் இருந்தது. இப்போ செல்ஃப் ஸ்டார்ட்டோட வந்துருக்கு. அப்போ இன்னுமே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான். இதோட வரத்து அப்படின்றது ஒரு கொஞ்சம் காலத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து தேடிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பைக் எங்கடா இருக்கும். குறிப்பா இந்த வயது போனவர்களா இருக்கட்டும் சரி, அல்லது போனாலும் இந்த சின்ன சின்ன பெட்டி கடைகள் வச்சிருக்கிறவங்க சாமான் வரதுக்கு, மார்னிங்ல இந்த சந்தைக்கு போயிட்டு வரதுக்கு எல்லாம் இந்த மாதிரியான பைக்கை தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் என்ன? இது வந்து 3,99,900, ஆல்மோஸ்ட் 4 லட்சம். அதோட உங்களுக்கு பதிவு காசு ப்ளஸ் வரும். 3 லட்சம் ரொம்பவுமே என்ன சொல்றது சீப்பா இருக்குது. இல்ல 3,99,900, 4 லட்சம் ஆல்மோஸ்ட். அதான் 3 லட்சத்துக்கிட்ட சொல்லும் பொழுது 4 லட்சம் அப்படின்னு சொல்லி மட்டமா சொல்லிட்டாரு அண்ணன். ஸோ 4 லட்சம் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு ஓகே, இப்ப இருக்கிற விலைவாசிக்கு 4 லட்சம் எல்லாம் ஓகே அப்படின்னு தோணுது. ஸோ லீஸ்ல எடுக்கும் பொழுது என்ன அதே மாதிரி தான் 30% கட்டினா ஒரு 160 மாதிரி கட்டிட்டு எடுக்கலாம். 160 மாதிரி கட்டிட்டு எடுக்கலாம். ஸோ இதுக்குமே சர்வீஸ் என்ன? அதே ஜசோ மோட்டர்ஸ்ல இருக்கிற டிவிஎஸ் எல்லா பைக்குக்குமே சர்வீஸ் 20 சர்வீஸ் உங்களுக்கு ஃப்ரீ வரும். இதுக்கு பெருசா நான் நினைக்கிறேன் பெருசா அவ்வளவு செலவும் செலவுகள் அவங்களுக்கு என்ன சொல்றது ஓகேவா இருக்கும் நினைக்கிறேன். இதுல 2 கலர்ஸ் இருக்குது. 5-6 வருஷத்துக்கு ஓகேவா ஓடும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஏதாச்சும் அவங்களோட யூசேஜை பொறுத்து ஏதாச்சும் மாற்றங்கள் தேவைன்னு சொன்னா மாற்ற வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, இதுக்கு வேற ஏதாவது நிறைய சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் வந்த மாடலை தாண்டி இந்த மாடலுக்கு வந்து முதல் மாடலில் வந்து ஆயில் கலந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாடலுக்கு வந்து அது தேவையில்லை. எப்படின்னு பொழுது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பெட்ரோலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தாண்டி வந்து முதல்ல கிக்கரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இப்போ வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டுமே கொடுத்துருக்காங்க.
அப்படின்னும் பொழுது ரொம்பவுமே என்ன சொல்றது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னுமே அவங்களுக்கு வந்து இலகுவான ஒரு முறையை தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் பொழுது ரொம்ப நல்லா தான் இருக்கும். சரி, நிகழ்ச்சியில் அடுத்த மாடல் பார்க்கலாமா? அடுத்த மாடல் ஓகே, இப்போ என்னடா 2 பேர் பைக்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல நாங்க ரேஸ் போறோம். நானும் வந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படிதானே? சரி அண்ணன், நீங்க சொல்லுங்க இதோட டீடைல். ரைட். இது வந்து இப்போ என்ன சொல்றது, பெட்ரோல் தட்டுப்பாடான காலத்துல இந்த பைக் தான் எங்களுக்கு இந்த கரண்ட்ல சார்ஜ் போட்டு நாங்கள் அவரோட பிரச்சனை வர அதுக்கு எப்படி எல்லாம் தீர்வு கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க நம்ம ஆட்கள். ஸோ ஒரு பெட்ரோல் பிரச்சனை வரும்பொழுது சரி நாடே கியூல நின்றுச்சு. ஆனா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த கவலை இல்லை. அவங்க ஹாயா ரோட்ல பறந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன? 7,49,000 வரும். சிங்கிள் பேட்டரி, 75 கிலோமீட்டர், ஒன் சார்ஜுக்கு 75 கிலோமீட்டர் வரும். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னும் பொழுது மக்கள் மத்தியில நிறைய பயங்கள் இருக்கும், நிறைய கேள்விகள் எழும். மழையில ஓடலாமா, அதை தாண்டி வந்து கரண்ட் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் அவங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு என்ன தீர்வு நீங்க சொல்லுங்க. இப்போ அந்த என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு டிவிஎஸ் வந்து கம்பெனின்ற வேற போய்க்கலே நீங்கள் அந்த பயன் தேவையில்லை உங்களுக்கு. நாங்கள் இப்போ இவ்வளோ காலமே அதை தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். இப்போ அந்த இதில் நீங்கள் பயம் இல்லாமல் இந்த பைக்கில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அண்ணா, நீங்க யூஸ் பண்ணிருக்கிறீங்களா இந்த பைக்? எப்படி இருக்கு ரேஸ் போகும்போது? பிரச்சனை இல்லை. அது குடும்பமா போக எப்படி இருக்கும்? 100% அவர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாரு. இந்த பிரச்சனைனா நீங்க அவரை நாடிக்கொள்ளுங்க. அதாவது வந்து ஒரு ஒரிஜினல் பெட்ரோல் பைக் எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான அதே கெப்பாசிட்டியோட தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னு பொழுது நீங்க எந்த வித பயமும் இல்லாம எந்த வித தயக்கமும் இல்லாம, குறிப்பா உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், அந்த கேள்விகளுக்கு எல்லாம் அண்ணன் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சார், இதை கேட்க மறந்துட்டோம். இதோட சிசி என்ன? இது வந்து 100 ஓகே, 100 சிசி அப்படின்னு பொழுது ஓகே. உங்களுக்கு வந்து ஃபேமிலியா போகும்பொழுது நீங்க ரேஸுக்கு அப்ப போறீங்க, ஃபேமிலியோட தானே நீங்க போக போறீங்க அப்படின்னு பொழுது ரொம்ப ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, இதை தாண்டி வேற ஏதாவது இல்ல, இதுல உங்களுக்கு 3 மாடல் வரும். சரியா? 3 மாடல். இது வந்து சிங்கிள் பேட்டரி, டிஸ்பிளே சின்னன், 7,49,000. அதே மாதிரி டபுள் பேட்டரி கலர்ஸ் இருக்கு. அதுல ஒரு கலர்ஸ் இருக்கு. அது 8,99,760. அதே மாதிரி என்ன மாடல் இருக்குது, டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது 100 கிலோமீட்டர் ஓடக்கூடிய டபுள் பேட்டரி, லாங் டைம் 5 இயர்ஸ் கிட்ட பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. பேட்டரி மோட்டர் வாரண்டி 5 இயர்ஸ் இருக்கு. அது 9,99,760. சரி, இப்போ வாரண்டிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஏதாச்சும் நாங்கள் ஃபாலோ பண்ணணும் தானே? கரெக்டாக மெயின்டைன்ஸ் இருக்கணும், அதெல்லாம் அந்த விடயங்களை நம்ம எதாவது சொல்லுவோம். எலக்ட்ரிக் இதில் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறது, சார்ஜ் போடுற அந்த அதெல்லாம் கவனிக்கணும். அதான் கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். மற்றபடி இதில் பெரிய மெயின்டெனன்ஸ் வந்து வராது. ஓகே, இப்போ சார்ஜ் போடும் பொழுது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தோணும். சார்ஜை போட்டுட்டு உடனே பைக் ஓடலாமா, அல்லது பைக் ஓடிட்டு வந்து உடனே சார்ஜ் போடலாமா, அந்த ஒரு குழப்பம் இருக்கு தானே? அதுக்கு இல்லை, அது பிரச்சனை இல்லை. இப்போ என்ன சொல்கிறது, லாங் டைம் சார்ஜ் போட்டுருக்கூடாது. சார்ஜை கொள்ளிட்டு அப்படியே விடக்கூடாது. பைக் நாங்கள் ரொம்ப தூரம் ஓடிட்டு அதே ஹீட்டோட கொண்டு வந்து சடனா நாங்கள் சார்ஜ் போடும் பொழுது அதுல ஏதாவது பக்க விளைவு? இல்லை, அப்படி அதில் அதுகள் அதுல அதெல்லாம் யோசிக்க நார்மலா நாங்க போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அதை தாண்டி கரண்டோட அந்த இழுக்கிற வீதம் எப்படி இருக்கும்? கரண்ட் அதிகமா போகுமா அது பண்ணாலும் நார்மலா? இல்லை, நார்மலாக கூட எப்படி சொல்லணும், ஃபோன் சார்ஜ் போடுவோமே அதே பெர்சன்டேஜ் கணக்கு. ஒரு டிவி வேலை செஞ்சா அப்படி இருக்கும், அதே பெர்சன்டேஜ் கணக்கு தான் கரெக்ட் போகும். அதோட பிரச்சனை இல்லை. பெட்ரோலை விட இது நல்ல போல இருக்குன்னு நினைக்கிறோம். ஏன்னா பெட்ரோலுக்கு வந்து 1 லிட்டரே அங்க வரும். ஸோ அதிகமாக பெட்ரோல் நம்மளுக்கு தேவைப்படும். நாங்கள் அதுக்கு காசு கூட செலவழிக்க வேண்டியிடும். அதை தாண்டி இந்த எலக்ட்ரிக் பைக்குக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, இது வந்து நிறைய லேடிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி வயது போனவங்க இந்த மாதிரியான பைக்ஸ் சூஸ் பண்றது அதிகம். சரி, இப்போ நாங்கள் அடுத்த மாடல் சொல்லலாம்.
ரைட், இது நான் சொன்னதில் இது 2வது மாடல். இது வந்து 9,99,000 இருந்துட்டு ஆல்மோஸ்ட் 10 லட்சம். அதே மாதிரி இது டுவல் பேட்டரி, டிஸ்பிளே பெருசு. இது நீங்கள் முன்னே டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்பிளே பெருசும் மற்ற கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் இந்த என்ன சொல்கிறது, சில கலர்ஸ் மற்ற பைக்குகள் எடுக்கலாது. இந்த பைக்கில் யூனிக்கான கலர்ஸ், அதாவது மேட் கலர்ஸில் வரும். ஒரு ஷைன் கொடுக்குது. என்ன சொல்றது, வெயிலுக்குள்ள போனா எல்லாம் யாரடா இது அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்கக்கூடிய ஒரு ஃபீலை கொடுக்கும். குறிப்பாக வந்து அதை தாண்டி இந்த பைக்கில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிஸ் அண்ட் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் பொழுது ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அதுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அந்த மாதிரி அதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் விஷயங்கள் என்ன? பேட்டரி தான் இதில் மெயின். டுவல் பேட்டரி. என்னோட ஹைப்ரிட் காருக்கு பேட்டரி எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் இது இந்த பேட்டரி. ஓகே, அதாவது இதோட பேட்டரி வீதம் வந்து டூவல் பேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னும் பொழுது இன்னுமே ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, இதை தாண்டி இதோட டவுன் பேமெண்ட் என்ன மாதிரி? 30% தான். ஸோ எந்த பைக்கை நீங்கள் எடுத்தாலுமே 30% தான் டவுன் பேமெண்ட். அதை தாண்டி வந்து இங்கே வந்து சர்வீஸ் அப்படின்றது வந்து 19 சர்வீஸ் யசோ மோட்டர்ஸால் கொடுத்துட்ருக்காங்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா 2 சர்வீஸ் அது கம்பெனியால் உங்களுக்கு விசேடமாக வழங்கப்படும். ஸோ குறிப்பாக வந்து நீங்கள் எந்த இடமுமே அலைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு அத்தனை வசதிகளுமே இருக்குது. குறிப்பாக வந்து லீஸ் போடணுமா, லீஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் போடணுமா, இன்சூரன்ஸ் இருக்குது. சர்வீஸ் போடணுமா, சர்வீஸ் இருக்குது. அண்ட் பார்ட்ஸ் தேடணுமா, பார்ட்ஸுமே இங்கே தான் இருக்குது. அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கும் பொழுது அது உங்களோட டைமுமே வந்து என்ன சொல்கிறது குறைக்கும். அதை தாண்டி வந்து ப்ரைஸுமே வந்து இங்கே வந்து நியாயமான விலையில் கொடுத்துட்ருக்காங்க. நியாயமான விலைன்றதை தாண்டி இப்போ மார்க்கெட் ப்ரைஸை விட இவங்க கிட்ட கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. அதை தாண்டி ஜென்யூன் பார்ட்ஸை கொடுத்துட்ருக்காங்க. அப்படின்னும் பொழுது உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்னுமே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, இன்றைய தின நிகழ்ச்சியிலும் கூட இந்த தொகுப்பில் பல விடயங்களை என்னோட தொகுத்து வழங்கி நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொடுத்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து நீங்களுமே இந்த நிகழ்ச்சிகளூடாக இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியூடாக உங்களை வரை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ்.